தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் சித்தர் இலக்கியம் என்ற பாடப்பகுதியில் சித்தர்கள் குறித்த விளக்கம், சித்தி என்பதன் பொருள், அஷ்டாங்க யோகம் என்பது என்ன அப்படின்றத குறித்த விளக்கங்களை எல்லாம் நாம் படித்து அறிந்து கொள்வோம். இப்போது சித்தி என்ற சொல் தமிழ் பேரகராதி, அதாவது தமிழ் லெக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, மெய்யறிதல், வெற்றி, காரியம் கைகூடல், மோட்சம் என்ற பல பொருள்களை அது நமக்கு கூறுகிறது. அது மாதிரி இறைவன் உண்மை வடிவனாக இருக்கிறான். எனவே அவனை வெளியே தேடாமல் தியானம் யோகம் மூலம் நாம் நமக்குள்ளேயே தேடி கண்டு வணங்க வேண்டும் என்று சொல்லி சித்தர்கள் கண்டு தெளிந்து நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் சித்தர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டு தம் இனிய பாடல்களால் சமூகத்தில் நிலவி வந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழித்து புற சமய சடங்குகளை சாடி தம் செயல்களில் வெற்றி கண்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, கடவுளை காண முயன்றவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன் என்று சொல்லி பக்தனுக்கும் சித்தனுக்கும் உள்ள வேறுபாட்டை மிக எளிமையாக கூறுவார்கள். ஆக யோக நிலையில் முழுமையடைந்து மோட்ச நிலையை பெறுவது என்பதே சித்தர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதாவது சித்தி என்பது அதி அற்புதமான ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சித்தர் என்போர் யாவர் என்பதற்கு சித்தர்களே சிலர் தங்களுடைய பாடல்கள் மூலமாக சில வரையறைகளை கொடுத்திருக்கிறார்கள். யோகத்தின் வழியாக தெய்வீக ஆற்றலையும் ஒளியையும் காண்கிறார்களோ அவர்களே சித்தர்கள் என்று திருமூலர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது யார் யோகத்தில் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் யோகத்தின் வழியாக தெய்வீக ஆற்றலையும் ஒளியையும் காண்கிறார்களோ அவர்களே சித்தர்கள். இந்த கருத்தை அவருடைய திருமந்திர பாடலில் சொல்கிறார் பாருங்க. யோக சமாதியின் உள்ளே அகலிடம், யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி, யோக சமாதியின் உள்ளே உளசக்தி, யோக சமாதி உகந்தவர் சித்தரே. அதாவது சிந்தை தெளிந்திருப்பான் அவனே சித்தன் என்று சொல்லி வால்மீகர் ஞானம் என்ற பாடல் வரி நமக்கு சித்தன் என்பதனுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக தெற்றென விளக்குகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சித்தர்கள் தங்களின் உண்மை அனுபவத்தை காட்டி நிற்கின்றார்கள். சித்தர்கள் அல்லாதவர்களோ சாத்திர நெறியை காட்டி நிற்கின்றார்கள் என்கிறார் காரை சித்தர். அதாவது தூய நெறி காட்டி நின்றார் சித்தர் சித்தர், நூல் நெறி காட்டுகின்றார் எத்தர் எத்தர் என்ற பாடல் மூலமாக அவர் விளக்குகிறார். இப்படி அவர்கள் சித்தர்கள் இறை கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல கொள்கைகளை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக முக்கியமாக பார்த்திங்கன்னா அஷ்டாங்க யோகம், அந்த யோகம் என்பது தான் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, அந்த பயிற்சியின் மூலமாகத்தான் நாம் ஞானத்தை அடைய முடியும். அதாவது உலகத்தில் துயரங்களை எல்லாம் நீக்கி ஞானத்தோடு உண்மையான அந்த மெய்ஞானத்தை நாம் கண்டு தெளிவதற்கு இந்த சித்தர்கள் பயிற்சி முறைகளை கூறுகிறார்கள். அதாவது இந்த அஷ்டாங்க யோகம் என்று சொல்கிறாங்க. அஷ்டம் என்று சொன்னால் 8. அந்த 8 யோக பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த உண்மையான மெய்ஞானத்தை நம்மால் கண்டுணர முடியும் என்பது அவர்களுடைய வாதமாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அஷ்டாங்க யோகம் என்னும் ராஜயோகம் அறிந்த உண்மை ஞானிக்கு போர்த்தி கொள்ளும் போர்வை எதற்கு என்று சொல்லி குதம்பை சித்தர் தம் பாடலில் கேட்கின்றார். அட்டாங்க யோகம் அறிந்த மெய்ஞானிக்கு முட்டாங்கம் எதுக்கடி குதம்பாய் முட்டாங்கம் எதுக்கடி. இப்போ இதில் குதம்பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குதம்பை என்கின்றது ஒரு சிறு பெண் அணியக்கூடிய காதணியாக சொல்லப்படுகிறது. அந்த காதணியை அணிந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி இந்த குதம்பை சித்தர் தம் பாடல்களை பாடியிருக்கின்றார். அப்படியான நிலையில் குதம்பாய் குதம்பாய் என்று சொல்லி அழைத்து பாடுவார். அதில் அவருடைய பாடலில் 21வது பாடல் இப்படியாக சொல்கிறது. அட்டாங்க யோகம் அறிந்த மெய்ஞானிக்கு முட்டாங்கம் ஏதுக்கடி குதம்பாய் முட்டாங்கம். முட்டாங்கம் என்று சொன்னால் போர்வை
என்று பொருள். அதாவது இந்த யோக முயற்சிகளை எல்லாம், யோக பயிற்சிகளை எல்லாம் செய்தவர்களுக்கு வேறு விதமான சாக்கு போக்குகள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்பதே இதன் பொருள். இதில் நம்ம பாருங்க, அட்டம் என்று சொன்னால் 8. இந்த 8 யோகங்கள் என்னென்னன்றாங்க: இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று இந்த 8 யோக நிலைகள் சொல்லப்படுகிறது. இப்போ இது ஒவ்வொன்று குறித்து நாம் சுருக்கமாக அறிந்து கொள்வோம். இப்போ இதை முதல்ல இயமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, கொல்லாமை, பொய்யாமை, திருடாமை, பிறர் தரும் தருமத்தை பெற்றுக்கொள்ளாமை, மனத்தை அடக்குதல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாத செயல்களோ அந்த செயல்களை எல்லாம் நாம் ஒருபொழுதுமே செய்யக்கூடாது. ஆக அறமல்லாத செயல்களை செய்யக்கூடாது என்பது இங்கு கருத்தாக அமைகிறது. ரெண்டாவது பாருங்க, நியமம். உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருத்தல், கற்க வேண்டியவற்றை கற்று உணர்தல், கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைதல், தவம் செய்தல், உடல் பொருள் ஆவியை இறைவனுக்கு அர்ப்பணித்தல். இப்போ இதை ஒவ்வொன்றுமே நம்ம யோசித்து பார்த்தோம்னாலே இந்த இந்த கூறப்பட்ட இந்த நியமம் என்ற நிலையில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி நம்ம செய்தோம்னா, வாழ்ந்தோம்னாலே நாம் அந்த தூய்மை, மன தூய்மை, உடல் தூய்மை, எண்ண தூய்மை அப்படின்னு எல்லா நிலைகளிலும் நாம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அந்த தூய்மையை அனுபவித்தவர்களாக இருப்போம். தூய்மை இருந்தாலே அங்கு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மூன்றாவது பாருங்க, ஆசனம். ஆசனம் என்றால் இருக்கை. இருக்கை என்று சொன்னால் அமர்வதற்கான இடம். இந்த உடல் வருந்தாமல் நீண்ட நேரம் ஒரே இருக்கையில் அமர்ந்து பழகுதல், யோகாசன பயிற்சி மேற்கொள்ளல் அப்படி சொல்கிறாங்க. அதாவது உடல் வருந்தாமல் நீண்ட நேரம் ஒரே இருக்கையில் அமர்ந்து பழகுதல். நம்மளால் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியுமா? ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காரியா பாரு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா, மனம் அலைந்து கொண்டே இருந்தால் நம்மால் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் மனத்தை அடக்கி, நாம் ஐம்புலன்களை அடக்கி ஓரிடத்தில் நிலைத்து அமர்ந்தோம் என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய ஒரு யோக பயிற்சியாக சொல்லப்படுகிறது. அதுவே ஆசனம். நான்காவதாக பாருங்க, பிராணாயாமம். இது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி மிக 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 அவசியமாக சொல்லப்படுகிறது. உள்ளும் புறமும் இயங்குகின்ற அந்த காற்றை நாம் எப்பொழுது உள்ளிழுக்கிறோம், எப்பொழுது வெளிவிடுகிறோம் அப்படிங்கிற நிலையில் கூட ஒரு கால அளவை நிர்ணயித்து அதற்கேற்ப நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அந்த பிராணாயாமம் வெற்றி பெறுவதோடு, அந்த பிராணாயாமம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களும் வெற்றி பெற்றவர்களாக, அதாவது மெய்ஞானத்தை உணரக்கூடிய ஞானிகளாக, சித்தர்களாக உருவாவார்கள். அஞ்சாவது பாருங்க, பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரம் என்பது புலன்களை அவற்றின் வழி செல்லாமல் நம் வழிக்கு திருப்புதல். இப்போ நமக்கு மெய்வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லிட்டு 5 புலன்கள் சொல்கிறோம். இந்த 5 புலன்கள் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 கூறுகளின் உட்கூறாக, உடலுக்குள் இயங்கக்கூடிய கூறாக சொல்லப்படுகிறது. இப்போது எப்படி நம்ம இயற்கையில் இவெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ, அதுபோல் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய 5 புலன்களையும், இப்போ வள்ளுவம் மிக அழகாக சொல்லும், ஒருமையுள் ஆமை போல் 5 அடுக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து 7 பிறவிகளுக்கும் உனக்கு அது நல்ல ஒரு மெய்ஞானத்தை கொடுக்கும். 5 புலன்களை எவன் ஒருவன் கட்டி ஆள்கின்றானோ அவன் தன்னை வென்றவன், இந்த உலகை வென்றவன். ஆக அந்த இறைவனே தனக்குள் கொண்டவனாக அவன் மாறுகிறான் என்பதுதான் இங்கு கருத்து. ஆக புலன்களை அவற்றின் வழி செல்லாமல், கண் போன போக்கு, கால் போன போக்கு, மனம் போன போக்கு என்று சொல்லாமல், என்று செல்ல விடாமல் அவற்றை நாம் கையாள கற்றுக்கொண்டோம், அடக்கியாள கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதுவே சிறந்த யோகமாக சொல்லித் தருகிறார்கள் சித்தர்கள். அடுத்து 6வதாக பாருங்க, தாரணை. மனத்தை அலைய விடாமல் ஒரு நிலையில் நிற்கும்படி செய்தல். இதை சொல்லுவாங்க இல்லையா, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அது குரங்கு கிடையாது. மனம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம், கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அதை நாம் கட்டுப்படுத்தி ஆள கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை விட வெற்றியாளர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. ஆக மனத்தை அலைய விடாமல் நாம் ஒரு நிலையில் நிற்கும்படி செய்யக்கூடிய அந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது தியானம். வேறு சிந்தனையின்றி
இறைவனையே சிந்தித்து கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு பயிற்சி கூறாக ஒரு யோக மார்க்கமாக சொல்லப்படுகிறது. மார்க்கம் என்றால் நெறி தான். அப்போ இந்த யோக நெறியை நாம் கடைபிடிக்கணும். அதாவது அந்த இறைவனே சதா சகல நேரமும் எப்படி நமக்கு நம்மளுடைய காற்று உள்ளிழுக்கிறோம் வெளியே விடுறோம், எப்போ என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி எந்த ஒரு நிலைகளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த நொடியினுடைய அணுத்துகளாக இருக்கக்கூடிய நிமிடங்களையும் கூட கால அளவிலும் கூட நம்ம இறை பிரசன்னத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக நாம் நம்மை பழக்கி கொள்ளுதல் வேண்டும். அப்படி நாம் இறை பிரசன்னத்திலே வாழக்கூடியவர்களாக நம்மை நாம் பழக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக சித்தர்களாக ஞானிகளாக அந்த முக்தி என்ற பேரின்ப நிலையை அடைந்தவர்களாகவே மாற்றம் பெறுவோம். அடுத்து பாருங்க, சமாதி. மனம் அமைதி பெற்று ஆடல் அசைவு இல்லாமல் நீண்ட நேரம் அமர்ந்து தியானத்தில் இருப்பது. அதாவது சமாதின்றது சொல்கிறது ஒரு சவம் அடக்கம் பண்ண இடம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிணம் போல நம்ம எந்த ஒரு இயற்கை கூறுகளாலோ உலக ரீதியான இன்பங்களாலோ சிற்றின்பங்களாலோ உறவு முறைகளாலோ பொருளாதார கூறுகளாலோ மற்ற எந்த நிலையிலுமே நம்மளுடைய பதவி பட்டங்களாலோ எந்த நிலையிலுமே நம்ம அலைகழிக்கப்படாமல் அவற்றையெல்லாம் ஒன்றுமில்லை. அதாவது கடுவெளி சித்தர் சொல்லுவார், வெற்றிடத்தை பாடி அவர் அந்த பெயர் பெற்றார். ஆக நாம் வெற்றிடம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த உலகம் வெறுமையானது, எல்லாம் கடந்து போகக்கூடியது, எல்லாம் மாயையானது அப்படிங்கிற அந்த ஒரு சூன்ய நிலைக்கு மனத்தை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால், அதாவது சும்மா இருப்பதே சுகம் என்று கூட திருமூலர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நாம் எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் எதன் மீதும் ஒரு பாய்ச்சலும் இல்லாமல் ஒரு நிலைப்பட்ட நிலையில் நின்றோம் என்று சொன்னால் அது சமாதி நிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த 8 யோக பயிற்சிகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து அதை பயிற்சி செய்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நல்ல ஞானிகளாக மெய் ஞானிகளாக இறைவனை நமக்குள் காணக்கூடிய ஒரு வரம் பெற்றவர்களாக இவ்வுலகத்திலேயே அந்த மோட்ச பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற்றம் பெறுவோம் என்பதே சித்தர்கள் கண்டு தெளிந்து நமக்கு கூறி சென்றிருக்கின்ற உண்மைகள். இந்த உண்மைகளை இன்று உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இதை நீங்களும் பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். யோக நிலையை அடையுங்கள். வெற்றி மார்க்கம் உங்களை தன்னால் தேடி வரும் என்பதே உண்மை. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.